வணக்கம். வணக்கம். சீமான் ஆபாசமான அரசியல் நடத்துகிறார், ஆபத்தான அரசியல் நடத்துகிறார் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா பேட் கேர்ளோட ப்ரொடியூசர் வெற்றிமாறன். அவர் மட்டும் சொல்லலை, தேமுதிக, அப்புறம் நம்ம தினகரன், இது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீமானை வந்து பேசுறத தவறுதெல்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அவர் ஆபாசமா பேசுறாரா இல்ல பேசுனதை சொன்னாரா? தெளிவா பேசணும். எல்லா பேரும் பேசுறீங்க, எல்லா தலைவரும் ஏதோ ஒரு தலைவர் இவங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த ஈவே ராமசாமிக்கு ஒரு பெரிய பின்பம் இருக்கு, அந்த பின்பத்துக்கு ஓட்டு இருக்குன்னு இவங்க நம்புறாங்க. அந்த பின்பத்தை உண்மையிலே இவங்க நம்ப வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கையில இவங்க இருக்காங்க. அந்த ஆளுக்கு 10 ரூபா ஓட்டு கிடையாது, அவர் இருந்த காலத்துல ஓட்டு கிடையாது. அவர் திமுக எதிர்த்தப்பயே திமுகவுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த லட்சணத்துல தான் அவருக்கு பவர் இருந்துச்சு. ஏன்னா மக்கள் ஆதரவுன்றது ஈவே ராமசாமிக்கு அவ்வளவுதான். அது பின்பமா ஊதி பெருசாக்கினவங்க இவங்க அரசியலுக்காக உருவாக்குனதும் இன்னும் சில கும்பலா பெருசாக்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, சீமான் என்ன ஆபத்தான இல்லையா ஆபாசமான விஷயத்தை பேசிட்டாரு? ஈவே ராமசாமி என்ன சொன்னாரோ அதை பேசினாரு. நீங்க கொஞ்சம் யோசிக்கிறேன். 4 நாள் போராட்டம் நடத்தினாங்க, அதுக்கடுத்து அடக்கி ஒடுக்கி போகணும் இல்லாட்டி அனாதை ஆயிரம் சொன்னாங்க. அந்த ஆள் ஈரோடுல போய் வாங்குன்னு வாங்கியிருக்காரு. அதுக்கு தான் இவங்க ஆபாசம் தீராங்க. சீமான் சொன்னதுல ஈரோட்டுல சொன்ன பிரச்சாரத்துல எந்த தப்பு இருக்கு? அவரு கல்யாணம் கூடாதுன்னு சொன்னாரா? ஈவே ராமசாமி கல்யாணம் கூடாதுன்னு சொன்னார். கல்யாணம் தான் உங்களை ஒரு விஷயத்துல அடைக்குதுன்னு சொன்னார். அதனால கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் பண்ணாதேன்னு சொன்னார். பண்ணான்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு நீ 68 வயசுல கல்யாணம் பண்ண அப்படின்னு சீமான் கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்றா? பதில் சொல்ல மாட்டாங்க. அதற்கடுத்து நீ கல்யாணம் பண்றதுனால சொத்து சேர்க்க வேண்டியிருக்கு, நீ சொத்து போத சேர்க்காத, சொத்தே சேர்க்கலன்னா நீ ஒரு நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு ஊருக்கு சொல்லிட்டு நீ ஏன் சொத்து சேர்த்த? உனக்கு குழந்தை குட்டியும் கிடையாது, நீ எதுக்கு சொத்து சேர்த்த? சொத்து சேர்த்தது மட்டும் இல்லாமல் அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அண்ணாவையும் சொல்லின் செல்வன் சம்பத்தையும், அந்த காலத்தில் ஈவே ராமசாமியோட ரொம்ப நெருங்கின சொந்தமான சொல்லின் செல்வன் சம்பத்தையும் அண்ணா துறையிலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஓப்பனாக ஈவே ராமசாமி சொன்னது எதுக்கு? கல்யாணம் பண்ணது. நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்னா என் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் இந்த கல்யாணத்தை பண்ணுறேன் அப்படின்றார். இது மூன்றாவது மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, தான் கூட இருக்கிறவங்க எல்லாரும் கருணாநிதி பயில அப்படின்னு சொல்லாம சொன்னார். அதில் கருணாநிதி சேர்த்துன்னு சொன்னா வச்சுக்குவேன். அப்படி அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, அதனால நான் எனக்கு மணியம்மையே கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் தான் கோச்சுக்கிட்டு போய் திமுக ஆரம்பிச்சான்னு வச்சுக்குவேன். ஒரு கல்யாணத்துக்கு கோச்சுக்கிட்டு போய் திமுக ஆரம்பிச்ச ஒரே கட்சி திமுக மட்டும்தான், உலகத்தில் வேறு எந்த கட்சியும் கிடையாது. அவர் கல்யாணம் பண்ணாலும் கோச்சுக்கிட்டு போய் இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. இவ்வளோதான் வரலாறு. கேட்டால் ஊர்பட்ட வரலாறு பேசுவாங்க, இவ்வளோதான் அதுக்கு வரலாறு. இதில் மூன்றாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம், கோரிட்டு காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஈரோடு பரப்புரையில் என்ன தெளிவாக சொல்கிற அப்படின்னா, நீ தான் வருஷம் ஃபுல்லாக என்னென்ன பேசுன பெரியார், நீ தான் வருஷம் ஃபுல்லாக என்ன சொல்கிறப்ப அந்த காலகட்டத்தில் இந்த சொத்துக்காக இளம் பெண்களை கல்யாணம் பண்ணுறதுல போது அதை தடை பண்ணணும் அப்படின்னு பேசுனது யாரு தெரியுமா? ஈவே ராமசாமி. ஊரெல்லாம் பேசுனார். அதெல்லாம் கருத்து நல்லா தான் இருக்கு. நீ என்ன பண்ண? நீனே அதே பண்ற. எனவே சொல்றதுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கு எந்த சம்பந்தமும் ஈவே ராமசாமி இருந்ததே கிடையாது. இஷ்டத்துக்கு வாயில வந்தாலும் பேச வேண்டியது, ஆனா வாழ்றது வேற விதமா வாழ வேண்டியது. இதை ஈவே ராமசாமி இதுதான் இப்ப போட்டு உடைச்சிருக்காங்க. யாரு? சீமான். இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டீங்களே. அவர் சொன்னது என்னவோ அதுக்கு யாரா பதில் சொல்றீங்களா? அந்த மாதிரி இப்போ சொல்றவங்க அத்தனை பேருமே சீமான் ஆபாசமா பேசுறார், சீமான் ஒரு தற்குறி, இப்படிதான் சொல்றாங்களே தவிர அவர் சொல்றதுல இது தவறு அப்படின்றத எந்த கண்டென்ட்டை சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலா தெளிவா அப்படி பேச மாட்டாங்க. அதான் மொத்தமா அவரு தற்குறி, அவர் ஆபாசமா பேசுறார், ஆபத்தா பேசுறார். இப்ப ஒட்டுமொத்த அவர் மீது அவதூறு பரப்பு சீமான். சீமான் கேட்கக்கூடிய கேள்விகள் மிக தெளிவானவை. யாராவது ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்றீங்களா? யாராவது ஒரே ஒருத்தர் இது வரைக்கும் ஈவே ராமசாமிக்கு வரிஞ்சு கட்டிட்டு வரக்கூடிய எல்லா கட்சிக்காரனையும் பார்த்து கேட்கிறேன், இந்த தமிழ் மண்ணில் உட்காந்து அரசியல் பண்றீங்க, இந்த மண்ணுக்கான அரசியல் பண்றீங்க, உங்களுக்கு சுய புத்தின்னு ஒன்று இருக்குது, சொரணன்னு ஒன்று இருக்குன்னா எவனா ஒருத்தன் மொழியை அசிங்கசியா பேசியான் அவன் நீங்க ஆதரிப்பீங்களா? அவர் அதுக்கான எவிடன்ஸோட நாம எல்லாருமே அதை வைக்கிறோம், அதுக்கான ஆதாரத்தை தூக்கி வைக்கிறோம். ஆதாரத்தை தூக்கி வச்சாலும் அதுக்கு எவனா ஒருத்தன் மறுப்போ இல்லாட்டி இது எழுதவே இல்லைனோ, இல்ல இது விடுதலை நாளிதழில் வெளியாகவே இல்லைனோ, இல்ல ஈவே ராமசாமி சொல்லவே இல்லைனோ எவனா ஒருத்தன் சொல்றானே, அது என்ன மறுப்புல ஒரு பதில்? அவர் நிறைய சாதிச்சார். என்ன சாதிச்சார் அதை சொல்றா ஃபர்ஸ்ட். என்ன சாதிச்சார் அதை போது சொல்றான். இந்த அரசியல் கட்சிக்காரங்களுக்கு யாரு இந்த ஈவே ராமசாமியை ஆதரிக்கக்கூடிய சீமானை எதிர்க்கூடிய நபர்கள் பார்த்துன்னா, பெரியார் என்ன செஞ்சான் அதை சொல்லுறா தெளிவா. அதுக்கு வாங்கடா ஃபர்ஸ்ட். அவர் கள்ளுக்கடையில் ஆரம்பிச்சு கள்ளுக்கடையில் ஆரம்பிச்சு மது ஒழிப்பு வரைக்கும் எல்லாத்தையும் பேசுவோம். எல்லாத்துலயும் பெரிய ஃப்ராடு ஈவே ராமசாமி. அதுக்கு தான் நம்ம ஆதாரம் கொடுத்துருக்கோம். அதை வச்சு ஆதாரத்தை வச்சு பேசுறதுக்கு துப்புலா
இந்த பின்பத்தை வச்சு ஒரு அரசியல் நடக்குது, அதுக்கு தனக்கு ஒரு லாபம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஈவே ராமசாமி அதெல்லாம் பண்ணியிருக்காரு. நீ கற்பனையில வாழாத ராஜா. ஊர்ல உலகத்துல இவங்க ஏமாத்துறது இருக்கட்டும், நீ படி. ஈவே ராமசாமியை நீ படி. படிச்சு அந்த ஆள் என்ன சொன்னாரோ அதுக்கு நீ விளக்க கொடு. அதுக்கு தான் கேள்வி கேட்டு இருக்கு. சீமான் அவர்கள் புது கருத்தெல்லாம் கொண்டு வரல. ஈவே ராமசாமி பெரியார்ன்ற ஆளு என்ன பேசினாரோ அதை தூக்கி முன் வைக்கிறார். இது சரியா தப்பா? சரின்னு சொல்லு, இல்ல தப்புன்னு சொல்லு, இல்ல பேசப்பட்ட கருத்து உண்மை இல்லைன்னு சொல்லு, ஆதாரம் கேளு, ஆதாரம் நீனு கண்டி. அதை விட்டுட்டு அதையெல்லாம் அழிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இல்ல இல்ல ஈவே ராமசாமின்றது ஒரு பெரிய போராளி, இவர் ஒரு அரசியல் கட்சிக்காரன்னு சொல்றேன், பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, உனெல்லாம் என்னன்னு சொல்லி திருத்துறது? சரி, நம்ம திரும்ப அகைன் வெற்றிமாறன் கிட்ட வருவோம். இப்போ வெற்றிமாறன் ஆபத்து ஆபாசம் அதை யார் சொல்றதுன்னா, பேட் கேர்ள்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு 4 நாளாக போட்டுட்டு அவர் ஆபத்தை பற்றியும் ஆபாசத்தை பற்றியும் போடுறாரு. ஆக்சுவலாக இப்போ பப்ளிக் மத்தியில் என்னென்னா, ஒரு இளைஞர்கள், அதாவது யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிற ஃபேமிலிக்கெலாம் சின்ன வயசில் பேட் டச் குட் டச்சுன்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற டேரக்டர் குட் டேரக்டர் பேட் டேரக்டர்னு பசங்களுக்கு இப்போதுலேருந்து சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இவர் சீமானை போயிட்டு ஆபத்தானவர் ஆபாசமானவர் சொல்றாரு. ஆமா ஆமா, இது வாஸ்தவமான விஷயங்க. அது படமா எடுத்து வச்சிருக்க நீ, அந்த படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த படத்தோட மேடையில் உட்காந்துட்டு சீமான ஆபாச பேசிட்டு இருக்கிற நீ தயாரிக்கும் நினைக்கிற படத்தோடைய லட்சணம் என்னவா இருக்கு? அது யோசிச்சு பாரு. தயாரி படமா அது படமா எடுத்து வச்சுக்கிறேன். அதை பார்க்கக்கூடிய எந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த இளம் பெண்களுக்கு கெடுத்து குட்டிச்சோர் ஆகிறதுக்காக ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன். அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சீமான் நடந்த விஷயத்தை பேசினா அது ஆபாசன்ற. அந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணாலும் ஏதாவது போனோகிராஃபி வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு ஆபாசத்தை பற்றி நீ பேசுற. ஆபாசத்தோட முழு உருவம் யாரு தெரியுமா? நீங்க யாருமே கிடையாது, ஈவே ராமசாமி தான். 7 நாள் குளிக்காம 10 நாள் ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பகுத்தறின்ற பேர்ல உச்ச சுத்திர பேசிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு சைக்கோ. அந்த சைக்கோ பார்த்து ஏதோ சொல்லும், அது எதையோ கத்திட்டு போவோம். அதில் நீ கேள்வி கேட்டா நம்மளாம் ஆபாசன்ற. இதுல கொடுமை என்ன தெரியுமா? அதே மேடையிலே சொல்றேன், இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்களே, அதுல மிஸ்கின் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அவன் அவ்வளோ ஆபாசமா கொட்டுறான். அவ்வளோ ஆபாசமா அங்க உட்காந்து கொட்டு போய் சிரிச்சுக்கிட்டு வேண்டியதானே, அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே சிரிச்சுட்டு சீமானா போய் ஆபாசம் செஞ்சுட்டு இருக்க. உனக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும், வெளிப்படையா பேசு. இந்த ஆண்டு முன்னாடி எல்லா பேருமே பெரியாரை படிங்கள் அப்படின்னு விஜய் சொல்றாரு. பெரியாரையும் படிங்க, அண்ணாவையும் படிங்க, சேர்த்து கருணாநிதியும் படிக்கன்னு சொல்லுவாரு. இதே வெற்றிமாறன் தான். அவன் வெற்றிமாறன் புத்தி எங்கே இருக்குது? இல்லை, அறிவாலயத்துக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்குது. எனவே அந்த ஆளுக்கு முட்டு கொடுக்கணும். யாருக்கு? இந்த திமுகவுக்கு, திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுக்கணும். எனவே சீமானை எதிர்க்கக்கூடிய மனநிலைக்கு ஏன் வெற்றிமாறன் போறாருன்னா, இந்த போல ஆளும் திமுக அரசு கூடிய கள்ளப்பணம் இருக்கு இல்லையா, பெரிய காசு வச்சிருக்காங்க, நம்மளை வச்சு இன்னொரு 10 படம் எடுப்பாங்க, அவங்கள தாஜா அப்படி போன்ற தவிர வேற எதுவுமே கிடையாது. ஒரு படப்பாளிக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்போ வெற்றிமாறன் திறமையான டைரக்டர், அவர் இதுக்கு முன்னாடி நல்ல டைரக்டர், அதாவது திறமையா நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அவருக்கு பெரியார் இப்ப ஏன் தேவைப்படுது? இதுதாங்க இங்க ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. உங்களுக்குலாம் எதுக்கு இப்ப அரசியல்? நீங்களாம் ஒரு படைப்புலகத்தில் இருக்கீங்களா? நீங்களாம் உங்க படைப்போட போக வேண்டியதானே. பா ரஞ்சித் ஒளிஞ்சு போதானே எதனால? பா ரஞ்சித்ன்ற ஒரு நபர் முதலாவது திரைப்படங்கள்லாம் அவர் அங்கீகரிக்கப்பட்ட நபர். அட்டகத்தின்ற ஒரு படம் வரும்போது அரசியல் சாயம் பூசாம எடுக்கும்போது ஒரு ஜனரஞ்சகமா அனைவரும் பாக்குற மாதிரி ஒரு டைரக்டரா தான் இருந்தாரு. அப்படிதானே இருந்தீங்க. அப்படியே இருந்துட்டு தானே. அதுல உங்களால நாசுக்கா சொல்ல முடியும். அப்படியே பட்டவர்த்தனமா வெளிப்படையா உடைக்கும் போதுதான் மக்கள் அருவருப்பா உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஒரு முறை சொல்றீங்கன்னா அது நியாயம் இருக்கு, அழுத்தம் இருக்கு. எல்லா முறையும் நாங்க அதை தான் சொல்லுவோம்னா உங்களுக்கு படைப்பாளிக்கான திமிர் நீங்க நினைச்சுக்கிட்டு பண்றீங்க. ஆனா மக்கள் உங்களை முழுமையாக புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பா ரஞ்சித் படமா, ஐயா அப்பா சாமி வேணாம் அப்படி எங்க வீட்டிலே சொல்றாங்க. ஐயா பா ரஞ்சித் படம் வேணாம்ப்பா, வேற ஏதாவது போடு, வேற வேலையே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு மூஞ்சி சுடிக்கிற அளவுக்கு ஏன் போச்சு? அதுக்கு காரணம் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுனால. நீங்க நல்ல படைப்பாளிகள்னா ஒரு படைப்பை சரியா கொண்டு சேர்க்க முடியும்னா எல்லா திறமையும் உங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்கு எதுக்கு ஒரு அரசியல் கட்சியோட சாயம்? உங்களுக்கு எதுக்கு இந்த கட்சிக்கு போய் முட்டு கொடுக்குறீங்க? எதுக்கு ஒரு சித்தாந்தம் அடைபடுறீங்க? நீங்க ஒரு சுதந்திர பரவாவே சுய சிந்தனோட இருந்துட்டு போகணும். நிச்சயமாக ஈவே ராமசாமியோட கருணாநிதி இவங்க நல்லா சிந்திக்கக்கூடிய ஆள் தான். என்ன கேட்டா நீங்களா போய் அடிமை புத்தியிலும் மாட்டுறீங்க. எதுக்கு வம்படியா போய் அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க உருட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஈவே ராமசாமி எல்லா தப்பு பண்ணிட்டு போயிருக்காரு, எல்லா தப்பான வேலையும் பேசிட்டு போயிருக்காரு. அதுக்கு நீ முட்டு கொடுத்ததுக்கு அடி வாங்கியிருக்கேன் நான் கேட்கிறேன். இது ஏதோ ஒரு முட்டாள்தனமா இல்லையா? இப்போ போய் எப்படி ஆயிடுச்சுன்னா வெற்றிமாறன் ஓ நீ அப்படிதானப்பா அப்படின்னு ஒன்னையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி ஒரு பெரிய புறக்கணிப்புக்கு ஆளானாலே சூர்யா அந்த ஆளுக்கும் தேவையில்லை.
வெகுஜன மக்கள் மட்டும் கிடையாது, எல்லா மக்களாலும் ஓரளவுக்கு விரும்பப்பட்ட நடிகர். கண்டிப்பா கண்டிப்பா. என்னைக்கு அவர் அரசியல் கட்சி நிலைப்பாடு எடுத்து தான் நினைக்கிறதெல்லாம் சரி நம்பினாரோ அன்னைக்கு தான் அவர் ஓஞ்சார். இந்த எல்லா பேரும் ஓயிரு எந்த இடத்துலனா இந்த திமுகன்ற கட்சிக்கு முட்டு கொடுக்க போய். இப்ப நீங்க சொன்னதுனால நடுவுல ஞாபகம், சமீபத்துல ஏதோ நிகழ்ச்சியில கலந்துருக்காரு சூர்யா. ஜனகணமன பாடல் வந்து பாடுறாங்க, மேடையில பாடுறாங்க, பக்கத்துல டெண்டுல்கர் பாடுறாரு. இவருக்கு பாடவே தெரியல, அட்லீஸ்ட் வாயாத அசைக்கலாம்ல. அந்த அளவுக்கு திமுக பயப்படுறாரா, இந்த இந்திய தேசத்தை எதிர்க்கிறாரு? இல்ல இல்ல, சூர்யா மனநிலை எப்படின்னா அவர் பக்கத்துல கூடிய நபர்கள்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு தான் அறிவாளி அதெல்லாம் புரிஞ்சுக்கிறமா நினைச்சுக்கிறாரு. எல்லா தரப்பு செய்தியில அவர் கவனிக்கிறது இல்ல. அறவர அறிவோட அது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது இல்லையா, அதான் ஆபத்துல கொண்டு அவங்க நிறுத்துது. ஜனகணமனங்கிற பாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதையே பாடாம நீ நிக்கிற. எனவே உனக்கு நோக்கம் இருக்கு இல்லையா, ஒரு அருவருப்பான நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்னன்னா, இங்க இருக்க திராவிட சிந்தனையாளர் இல்லையா, மிக முக்கியமாக அந்த இயக்குனர் ஞானவேல் இருக்கார்ல, அந்த ஆளை இவர் ரொம்ப வருஷமா பக்கத்துல வச்சிருந்தார். அந்த ஆளு தான் இவனை முழுக்க முழுக்க மூளை செலவு பண்ணுது. இந்த ஆள் அவையெல்லாம் சேராம எந்த சித்தாந்தத்தையும் நெருங்க விடாம இருந்தா வச்சுக்கோங்க, இன்னைக்கு சொல்ற சூர்யாவில் ஒரு நல்ல பின்பத்தை கட்டமைச்சிருக்க முடியும். சூர்யா, வெற்றிமாறன் இந்த மாதிரி நபர்கள்லாம் தேவையில்லாம போய் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது இல்லை. இதனால அவரோட ஒட்டுமொத்த கெரியர் அடிபடும். ஏன்னா திமுக அவ்வளவு குற்றங்களை பண்ணியிருக்கு. இரண்டாவது கேள்வி, ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து சுதந்திரத்துக்காக போராடியது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து நேற்று பேசியிருக்காரு. என்ன ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் தேசியவாதிகள், நாம் தமிழர் தம்பிகள் ரெண்டு பேரும் அப்படியே இணையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இல்லை, இணையிற மாதிரின்றதை விட சீமானை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நீங்கள் மேடைகளை பேசும்போது வெகுளியாவே ஒரு உண்மையை பேசக்கூடாது. ஒரு அரசியல்வாதியாகவே பார்க்க முடியாது. சீமானை வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக பார்க்க முடியும் தீவிரமாக. ஏன்னா ஒரு அரசியல் திட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன இருக்குன்னா நெளிவு சுழிவாக பேச தோணும். ஆனால் சீமான்ட்ட நெளிவு சுழிவாக இருக்காது, நேராக ஸ்ட்ரெயிட் அடிப்பாங்க. எனக்கு சீமான்ட்ட பிடிச்ச விஷயமா தான், அதில் பிடிக்காத விஷயமா தான் போயிடும் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்குமே பிடிச்ச விஷயம் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறது. அதில் தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் சுதந்திரத்துக்காக போராடாம அவர் சொல்ல, இந்த சுதந்திர தினம் இருக்கு இல்லையா, இதை அவங்க வேண்டி விரும்பினாங்க. இந்த மாதிரி கருத்தியல் தான் வைக்கிறார். சுதந்திரமே கூடாது தெரிஞ்சாலும் ஈவி ராமசாமி அப்படி வராப்புல. எனவே அவர் தெளிவாக என்ன சொல்ல வரானா, சுதந்திரத்தையே விரும்பாத, உங்களுக்கு சுதந்திரமே வேணான்னு சொன்ன ஒரு ஆளை எப்படா தூக்கி வச்சு போட்டாரு. ஒரு நாட்டு மக்களுக்கும் சேர்த்து சொல்றாரு. அப்ப தேசத்துக்கான அரசியலையும் நீங்க அவர் எடுக்க முடியுமா? அதுலயே எடுக்க முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு, நான் தமிழ் தேசியம் பேசுறோம் இல்லையா, அதுக்கான அரசியலையும் ஈவி ராமசாமி வச்சுக்க முடியாது. ஒரு நாட்டின் தலைவராக ஈவி ராமசாமி வச்சுக்க முடியாது. ஏன்னா சுதந்திரத்தை அவர் விரும்பவே இல்லை. சுதந்திரம் வாங்கி பிரிட்டிஷ் போயிட்டா உன்னால என்னடா செய்ய முடியும்னு கேட்டார். எவ்வளவு பெரிய பகுத்தறிவு யோசிச்சு பாருங்க. எனவே ஒரு சுதந்திரத்தினுடைய தேவை என்ன, சுதந்திரமான நாட்டில் என்ன மாதிரியான வளர்ச்சி நடக்கும், சுதந்திரமான நாட்டில் எந்த அளவுக்கு சுய சிந்தனைகள் உருவாகும், அந்த சுய சிந்தனைகளும் நீதியும் நமக்கான விஷயங்கள் நாமளே எப்படி கட்டமைச்சுக்க முடியும், இதையெல்லாம் இந்தியா நிரூபிச்சிருக்கு. 1947களுக்கு அப்புறம், 1945களுக்கு அப்புறம், அதாவது இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் விடுதலை கட்சி எல்லா நாடுகளும் சுக்கு சுக்கா உடஞ்சு போச்சு. எந்த நாடும் உருப்படியா இல்லை. ஏதோ வகையில் ஒரு உள்நாட்டு குழப்பத்தில் இருக்குது. ஒரே ஒரு நாடு வலுவாக வளர்ந்துட்டு வருது, அது இந்தியா. இந்த தேசத்தை அவர் என்ன சொன்னாரு, குண்டூசி கூட ஒன்றா தயாரிக்க முடியாது, அப்படியான நிலைமையில் நம்ம இருக்கோம். எனவே ஈவே ராமசாமின்றது ஒரு வடிகட்டின முட்டாள். இந்த முட்டாளை பகுத்தறிவு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கானா, அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான், இதை நம்ப வர செய்யறான். இதுதான் சீமான பேசக்கூடிய அந்த குறிப்பிட்ட கருத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஆழமான விஷயம். இன்னொன்று, அவர் சீமான் வந்து 2 நாளுக்கு முன்னாடி ஒரு டிவியில் பேட்டி கொடுக்கும்போது நான் படித்தேன். நான் வந்து தமிழ் பற்று, தமிழ் தேசியம் சொல்கிறதுனாலேயே இந்தியாவில் வந்து தனி நாடு கேட்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கவே இல்லை, அந்த மாதிரியான பரப்பி விடுறாங்கன்னு சொல்கிறாரு. அதுவே வந்து அவர் ஒரு சேஞ்ச் ஆகி அந்த இந்திய தேசியம்ன்றதை ஆதரிக்கிறார் அப்படின்னு இல்லைங்க. அது முன்னாடியே அவர் யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுக்கு அவருடைய சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவர் தன்னுடைய அரசியல் கட்சியை பதிவு செய்கிறார், அந்த அரசியல் கட்சியை நடத்துறாரு. அப்படின்னா அவர் அரசியல் கட்சியை நடத்த முடியாது. ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. 100% சொல்ல முடியும். எந்த தேர்தலையும் அவங்க புறக்கணிக்கவே, எல்லா தேர்தலும் தனிச்சுட்டாங்க. இது ரெண்டுக்குமே உண்மையில நாம் தமிழர் கட்சியை பாராட்டணும். இந்த 2 விஷயத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு அரசியல் கட்சியாக அனைத்து தேர்தலையும் மக்களுக்காக சந்திக்கிறது இல்லையா, அது எப்படி ஒரு கட்சி செய்யும்? தனிநாடு கேட்கக்கூடிய இல்லை தனி பிரிவினை கேட்கக்கூடிய ஒரு கட்சி செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆரம்பத்தில் தீவிரமான அரசியல், தமிழ் தேசிய அரசியல் பண்ணும்போது நாமளே அப்படியான விமர்சனங்களை வச்சது உண்டு. ஆனால் என்னைக்கு நீங்க அது அரசியல் கட்சியாக மாற்றி அதுல அதிகாரத்தை கைப்பற்றுறது, அரசியல் மூலமா அதிகார கைப்பற்றுறது, அதன் வழியாக விடுதலை அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சாரோ, அது அந்த பகுதி மக்களுக்கான அரசியல் தான் அவர் முன்னெடுக்கிறாரு. அதை அவர் மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்துகிறார். நம்ம எல்லாரும் அப்படி புரிஞ்சு வச்சிருப்போம், தனி நாடு கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு, அதுக்கான சிந்தனை அவர்கிட்ட உண்டுன்னு.
அது நிறையா தமிழ் தேசியவாதிகளுக்கு உண்டு, நம்ம மறுப்பதுக்கு இல்லை. அது கேட்கக்கூடாது, கேட்கலாம்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் அது நடைமுறை சாத்தியமே கிடையாது. நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் இப்போ என்ன பண்ண முடியும்? இந்த பகுதி மக்களுக்கான, தமிழ் மக்களுக்கான ஒரு முக்கியமான அரசியலை முன்னெடுக்க முடியும். எப்படி ஆந்திராவோ, கர்நாடகாவோ, கேரளாவோ அவங்க மண்ணுக்கான அரசியல் முன்னெடுக்கிறாங்க, அதை மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறது தான் சரின்னு சீமான் அவர்களுக்கு தெள்ள தெளிவாக ஒருவேளை இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதனால கூட இந்த வார்த்தை வந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இது சரியான வார்த்தை தான், அது தப்புன்னு சொல்லவே இல்லை. இப்போ அதுதான் இப்போ எப்படின்னா, பெரியாரை பற்றி முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இப்போ வந்து எனக்கு தெளிவாயிடுச்சு, அதனால நான் இப்படி பேசணும். அதே போல ப்ராக்டிக்கலா இந்திய தேசம்ன்றது அதுக்குள்ளதான் நம்ம அரசியல் பண்ணி ஆகணும் அப்படின்ற உணர்வு அவருக்கு மேலோங்கி வந்து இப்படி பேசலாமா? இல்லை, நியாயமான விஷயங்க. நாம ஒரு கருத்தை எடுக்கிறோம், அதை வலுவாக நம்புகிறோம், அதை முழுமையாக நம்ம உள்வாங்கி புரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கருத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில இடர்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய நியாயமில்லாத விஷயம் புரிஞ்சு வச்சுக்குவேன், அதை மாற்றுறது தப்பே கிடையாது. வம்படியாக உட்கார்ந்து தான் தப்பு. வம்படியாக நான் ஒன்று பேசுவேன், அதுலேயே நான் நிற்பேன் அப்படின்னு தான் வச்சுக்குவேன், அவங்க தான் மூளை வலிக்கு போய் சொல்லுவேன். நன்றி. நன்றி.